சர்க்கார் படத்துல வரலட்சுமி இந்த படத்துல கோமலவல்லியா பாப்பாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. பாப்பா வந்து கனடாவுல இருந்து பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா பேக்ரவுண்ட்ல ரெஸ்டாரண்ட்ல கன்னடா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல முழுக்க முழுக்க இவங்கள பாப்பா அப்படிங்கிறத செல்ல பேரா தான் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் நியூஸ்ல இவங்க பேர் வரும்போது தான் கோமலவல்லி அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணுவாங்க. பாப்பா வந்து எந்த அளவுக்கு வில்லத்தனமான ஆளு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா இவங்க அப்பாவையும் இவங்க தான் கொல்லுவாங்க. அம்மாவையும் இவங்க தான் கொல்றதுக்கு ஆளுங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹீரோவ விட வில்லியோட கேரக்டர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழுதியிருப்பாங்க இந்த படத்துல. பாப்பா வந்து அவருடைய மாமா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சுந்தர்கிட்ட எந்த பிரச்சனையுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா சுந்தர் வந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இழுத்து மூடுனவன். அதனால அவர்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட்டா அமெரிக்காவுல இருக்கிற பெரிய கம்பெனிய மூடியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் படத்தோடைய ஸ்டார்ட்டிங்லயே சுந்தர பத்தி ஆர்டிக்கிள படிக்கும்போது, அந்த ஆஃபீஸ்ல அமெரிக்கால ஒரு கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. விஜய் நடிச்சு 2018ல ரிலீஸ் ஆன படம் சர்க்கார். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல சுந்தர் வந்து எலெக்ஷன்ல நிப்பாரு. அப்ப எந்த தொகுதியில நிப்பாரு அப்படின்னா, பாப்பா எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல சுந்தர் வந்து நிப்பாரு. அதே மாதிரி சுந்தரோடைய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா ஏணின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஏணின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சுந்தர் வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்கள ஏத்தி விடுற ஏணியா தான் நான் இருப்பேனே தவிர, அதுல நான் ஏறி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அவருடைய சின்னம் வந்து ஏணியா இருக்கும். ராதா ரவி இந்த படத்துல 2ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. எப்போதுமே அரசியல் தலைவர்கள் பாக்கெட்ல அவர்களுடைய கட்சி தலைவருடைய ஃபோட்டோ வந்து வச்சிருப்பாங்க. 2ங்கிறவரு மாசிலாமணியோடைய ஃபோட்டோவ பாக்கெட்ல வச்சிருப்பாரு. அதே மாதிரி மாசிலாமணியோடைய ஃபோட்டோவ மோதிரத்திலயும் போட்டிருப்பாரு. பாப்பாவுடைய கார்ல அவங்க அப்பா ஃபோட்டோவையும் வச்சிருக்கிறத பார்க்க முடியும். 2 கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி நியூஸ் பேப்பரா ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த நியூஸ் பேப்பர் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, 2018 காலகட்டத்தில தமிழ்நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சோ, அது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல கட் பண்ணி பேக்ரவுண்டா ஒட்டி வச்சிருப்பாங்க. சாட்டை முத்துக்குமாரோடைய ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட்டு 510 ட்வீட் தான் வந்து போட்டிருப்பாரு. சுந்தர் வந்து அதுல 2 போஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனுடைய கன்டினியூட்டியா 512ன்னு ட்வீட்ட காட்டியிருப்பாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது 9 மணி அளவுல கார் விபத்து ஆயிருக்குது அப்படின்னு நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. இதே இது சிசிடிவி கேமரால செக் பண்ணும்போது 9:12ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே கரெக்ட்டா டயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாட்டை முத்துக்குமாரோடைய அக்கவுண்ட் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மே 17ன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ மே 17 அப்படின்னா, மே இயக்கத்த மென்ஷன் பண்ற விதமாவே மே 17ன்னு காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல காரோடைய நம்பர் பிளேட்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சுந்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4, 5 கார் வச்சிருப்பாரு. ஸோ சுந்தருடைய காருக்கு விஜே அப்படிங்கிற நம்பர் பிளேட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கும். அது வந்து விஜய் அப்படிங்கிறதுனால பேஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. மிச்ச 2 காருக்கு வந்து ஏஆர்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட கனெக்ட் பண்ற விதமா ஏஆர்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாப்பாவுடைய கார் நம்பர் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா சிஎம்மா இருக்கும். ஸோ இவங்க வந்து சிஎம் பதவிக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால தான் சிஎம்னு வச்சிருப்பாங்க. இந்த படத்துல 234 தொகுதிக்கு வேற வேற சின்னம் கொடுத்து வேற வேற ஆளுங்களையும் நிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஊர்ல சாதனையாளரா தான் வந்து இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களா பார்த்து பார்த்து வேட்பாளரா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேம்ல அந்த 234 வேட்பாளர்களுடைய நேமும், சின்னமும் பேக்ரவுண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அடையாள அட்டை ரெடி பண்ணி பேக்ரவுண்ட்ல பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓட்டுக்காண்டி ஒரு ஆளு லீவு போட்டு பிரைவேட்ல ஃப்ளைட்லாம் எடுத்து அதுக்கான காசு செலவு பண்ணி அட்வொகேட்டுக்கும் காசு செலவு பண்ணி இந்த ஒரு ஓட்டு அப்படி போடணுமா அப்படின்னு ஒரு லாஜிக் கொஸ்டின் வராம இருக்கிறதுக்காண்டி இந்த ஒரு சீன்ல சுந்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எங்க அப்பா வந்து மீனவரா இருந்தவரு. ஸோ 5 வருஷம் ஆட்சி அரசியல்வாதிகள் கிட்ட தான் வந்து இருக்கும். இந்த ஒரு நாள் மட்டும் தான் நம்ம கையில இருக்கும். ஸோ இந்த ஒரு நாள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ லாஜிக் கொஸ்டின் வராம அவ்வளோ அழகா இந்த ஒரு ஓட்டு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத டயலாக்கா எழுதியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல மாசிலாமணி வந்து மாசிலாமணி என்கின்ற நான்னு சொல்லி சிஎம் பதவி ஏற்கும்போது பதவி ஏற்பு விழா வந்து நின்னு போயிடும். அப்ப மக்கள் மத்தியில நல்லவனா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாரு. சிரிச்சு நம்மளுடைய வெற்றி வந்து சற்று தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லி சிரிச்சு கடந்துருவாரு. ஆனா இதே இது பின்னாடி திரும்பும்போது அவ்வளவு கோபமா இருப்பாரு.
சோ ஒரு வில்லனா, ஒரு அரசியல்வாதியா அப்படிங்கிறது இந்த ஒரு சீனை அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க. மாசிலாமணி வந்து ஒரு பத்திரிகையாளரை கொல்லும்போது ஐடி கார்டு பார்த்திருப்பாரு. சோ செகண்ட் ஹாஃப்ல திரும்பவும் சாட்டை முத்துக்குமார தோண்டி எடுக்கும்போது ஐடி கார்டு வச்சுதான் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ அந்த கண்டினியூட்டியா அழகா காட்டியிருப்பாங்க. இவர்தான் வந்து சாட்டை முத்துக்குமார்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காண்டி ஐடென்டி கார்டு வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஒரு அனிமேஷன்ல ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஓடும். அது அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படியெல்லாம் நாட்டை ஆண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போரிட்டு அதுல யாரு ஜெயிச்சாங்களோ அவங்க தான் வந்து அந்த நாட்டை ஆண்ட மாதிரியும், அதே மாதிரி யாருடைய தலைவர் வந்து ஆள்றாங்களோ அவங்களுடைய கொடி வந்து அந்த கோட்டையில பறக்கிற மாதிரியும் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களோட சண்டை போட்டு கொஞ்சம் வருஷம் ஆங்கிலேயர்கள் வந்து நாட்ட ஆண்ட மாதிரி அதுக்காண்டி கொடிய வந்து பறக்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காந்தி தாத்தா, சுபாஷ் சந்திர போஸ், ஹிட்லர் இவங்கெல்லாம் பேசி போரிட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் தான் தந்தை பெரியார், காமராஜர், அம்பேத்கர்னு வந்திருக்கிறாங்க. எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா இந்த ஓட்டுங்கிறது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கதை என்ன அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்சிருப்பாங்க. மக்கள் எல்லாரும் அடி வாங்குற மாதிரி காட்டி அதுக்கப்புறமாட்டி இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விரல் புரட்சி பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத படத்துல எங்க பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மக்கள் வந்து அடிபட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா மக்களுமே வந்து சுந்தர் பேச்ச கேட்குற மாதிரி காட்டி, ஆளாளுக்கு தனித்தனியா தேர்தல்ல நிக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோடைய கதை இதுதான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. சர்க்கார் படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல சர்க்கார் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சர்க்கார் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.